அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி 10ஓட 11 இருந்திருந்தா அதை யாரும் அழிக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டாங்க. நாம கொள்கை கூட்டங்கிறது தெரிஞ்சிருந்தால்தான் அவங்க நம்ம அழிக்கிறதுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. வியர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி தங்களுடைய உயிரையே உரமாக்கி வளர்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். ஐஃபில் டவருக்கு பார்க்க உண்மையான ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போகணும். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும். வாழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வாழ்வேன், வீழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வீழ்வேன்னு சொல்லி எங்களுடைய இயக்கத்துடைய பெயர் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். நின்னவர் கலைஞர் அவர்கள். எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும். சட்டசபையில பார்ப்பேன், அவரை நேரடியாக பார்ப்பேன். அவரை பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒன்று காலு, இன்னொன்று காரு. இன்னைக்கு விழுந்தது பத்தலன்னு புது கால் தேடிட்டு இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு புதுசா பல பேர் நினைக்கிறாங்க. புதுசா சில பேர் கிளம்பி வரிசையா வந்துகிட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண அரசியல் கட்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி 10ஓட 11 இருந்திருந்தா அதை யாரும் அழிக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டாங்க. நாம கொள்கை கூட்டங்கிறது தெரிஞ்சிருந்தால்தான் அவங்க நம்ம அழிக்கிறதுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா பாசிச சக்திகள் நம்முடைய கொள்கை கூட்டத்தை கை வச்சு பார்க்க முயற்சிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பேருங்க அண்ணா அவர்கள் தொடங்கினப்போ அவர் கூறின ஒரு விஷயத்தை இங்க சொல்ல விரும்புகின்றேன். டெல்லியினுடைய ஆதிக்கம் ஒழிய வேண்டும், மக்களை பாழ்படுத்துகின்ற பாசிசம் ஒழிய வேண்டும், பதுங்கி பாய நினைக்கின்ற பழமைவாதம் நிச்சயம் ஒழிய வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேருங்க அண்ணா அவர்கள் துவக்கி வச்சாங்க. அந்த முழக்கத்தை மனசுல ஏந்திதான் இன்னைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கி நாம போராடிட்டு இருக்கிறோம். திமுக என்ற அந்த விதையை கழக உடன்பிறப்புகள் தண்ணீர் ஊற்றி வளர்க்கவில்லை. வியர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி தங்களுடைய உயிரையே உரமாக்கி வளர்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். உடன்பிறப்புகளுடைய தியாகத்தினாலதான் நம்முடைய இயக்கம் இன்னைக்கு ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கின்றது. அதனாலதான் பெரிய பெரிய புயல் அடிச்சாலும் யாராலும் நம்மளை தொட்டு கூட பார்க்க முடியல, நம்மளை வீழ்த்த முடியல. நீங்க அத்தனை பேரும் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க அத்தனை பேரும் நம்முடைய இயக்கத்துடைய வரலாற்றை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இயக்கத்துடைய தலைவர்களுடைய தியாகத்தை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இந்த முற்போக்கு புத்தக திருவிழா வருகின்ற 16ஆம் தேதி வரை அந்த புத்தக திருவிழா இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய நண்பர்கள், இப்படி அனைவர்கிட்டையும் இதை பத்தி பேசுங்க. இப்படி ஒரு புத்தக திருவிழா நடந்துட்டு இருக்கு. இதை போய் புக்கு வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க, வந்து பார்த்தா கூட போதும் எனக்கு, அவ்வளவுதான். நம்முடைய மொழி, தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும், தமிழ் இனம் காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய நாடு தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை. இந்த கொள்கைக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கும் எதிரி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொள்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளம், பேஸ்மெண்டே அதுதான். அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் பலமா இருந்தா அதுக்கு மேல கட்டுற கோட்டை நிச்சயமாக பலமாக இருக்கும். இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. எக்ஸிபிஷன் போவோம், பார்த்திருப்பீங்க, கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அங்க போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளோ ஆர்வம். தாஜ்மஹாலை போட்டோல பார்த்துருக்கோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். ஐஃபில் டவருக்கு பார்க்க உண்மையான ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போகணும். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும். ஒரு சின்ன
ஒரு சின்ன காத்தடிச்சா போதும். அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம். எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். எமர்ஜென்சியை பார்த்த தலைவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். எமர்ஜென்சி காலத்தில் இன்னொரு விஷயம் நடந்தது. இங்க குறிப்பிட விரும்புகின்றேன், பதிய வைக்க விரும்புகின்றேன். இளைஞரணி தம்பிமார்களை தெரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சி காலத்தில் ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு, மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யணும், பேன் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா பண்ணாங்க, கட்சி பேரை மாத்திட்டாங்க. ஏதோ உத்தரப்பிரதேசத்துலயும் ராஜஸ்தான்லயும் உங்களுக்கு கிளை இருக்கிற மாதிரி அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சி பேரை மாத்திட்டாங்க. இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனா நம்முடைய தலைவர், அப்போது தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு, என்ன தெரியுமா சொன்னாரு, வாழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வாழ்வேன், வீழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வீழ்வேன்னு சொல்லி எங்களுடைய இயக்கத்துடைய பெயர் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நின்னவர் கலைஞர் அவர்கள். அதை மாத்துறதுக்கே இடம் இல்லைன்னு சொன்னார். கலைஞர் அன்னைக்கு காட்டிய அதே உறுதியோட இன்னைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தை இன்னைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் இன்னும் சொல்ல போனா கொள்கை தான் வழி நடத்துக்குது, நம்மள கொள்கை வழி நடத்துது. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயம் வழி நடத்துது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா நம்ம தைரியமா சொல்லலாம், திமிரா சொல்லலாம், 1120 பக்கங்கள் கொண்ட புத்தகம், புத்தக கண்காட்சி, 55 கடைகள் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி, 10 அமர்வுகள், 44 சிறப்பு பேச்சாளர்கள், 2 நாள் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டியிருக்கிறோம். வேற எந்த இயக்கமாவது, குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா? நிச்சயம் நடத்த முடியும். நாம நடத்திருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா. இதே அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துச்சுன்னா நடத்தலாம். அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டணும். அந்த அளவுக்கு சொல்லுவாங்க, கஞ்சத்திலையும் கஞ்சம், பெரிய கஞ்சம், கடைஞ்செடுத்த கஞ்சன்னுவாங்க. அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதனாலதான் அதிமுக அவங்களுடைய ஓனர்ஸ் பாசிச பாஜகவால் நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியல. அதனால வேற வேற வேஷத்தை போட்டு வராங்க, அதிமுக போர்வையை போட்டுக்கிட்டு வராங்க. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போதுதான் எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். சட்டசபையில பார்ப்பேன், அவரை நேரடியா பார்ப்பேன். அவரை பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒன்னு காலு, இன்னொன்னு காரு. ஒரு கட்சி தலைவர், நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர், இப்படி இன்னொரு கட்சி தலைவரை பார்க்கறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா? 4 கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு, அதே மாதிரி காலு, அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி, உடன்பிறவா சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு, அந்த அம்மையார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோடனே திரு டிடிவி தினகரன் காலு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு, திரு அமித்ஷாவுடைய காலு. அது டி ப்ரமோட், டெல்லியிலிருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி இங்க திரு தீபா அவங்க காலு. இன்னைக்கு விழுந்தது பத்தலன்னு புது கால் தேடிட்டு இருக்கிறாரு. அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு.
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு. என்ன சொன்னாரு? ஒரு மாதத்துக்கு முன்பு, 20 நாட்களுக்கு முன்பு, ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு. இப்போ 10 நாட்களுக்கு முன்பு, 15 நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்தில் இன்னொரு கட்சியோட கொடிய அவங்களே பிடிச்சி ஆட்டிக்கிட்டு, பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னாரு. பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா? ஃபைனல் எக்ஸாம் படிக்கிற பையன் ஃபுல்லா ஊரை சுத்திட்டு விளையாண்டுட்டு, தப்புன்னு சொல்லல, வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனா கூட பரவாயில்ல, சுத்தமா படிக்கவே படிக்காம நைட்லாம் தூங்காம காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு தலைலாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு விபூதி வச்சுக்கிட்டு கடைசியில ஸ்கூலுக்கு போனோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே ஒன்றும் தெரியாம மொழிப்பான். பார்த்தீங்களா? இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறும் பிள்ளையார் சுழி மட்டும்தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்றும் இருக்காது, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். எனவே வருகின்ற தேர்தலில் உங்களுடைய எழுச்சியும் இந்த உணர்வும் பார்க்கும்பொழுது இதே உணர்வு, இதே எழுச்சி அடுத்த 4 மாத காலம் நம்மளுக்கு இருக்கணும். அது நிச்சயம் அதை செய்வீங்கன்ற நம்பிக்கை தலைவருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. நான் உங்களோட நிக்கிறேன், களத்துல நிக்கிறேன். வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற நிலைமையை நீங்க உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் எப்படியாவது தடுத்துடணும் தான் இன்னைக்கு எஸ்ஐஆர்ன்ற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு, தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலம் சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய வாக்குகளை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது நீக்கிடணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எஸ்ஐஆர் முடிகிற வரைக்கும் அதை சரி பண்ற வேலையில வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள், இளைஞர்கள், தம்பிமார்கள், நீங்க களத்துல இறங்கி நீங்க ரொம்ப கவனமா செயல்படணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்பதான் பாஜகவுடைய சதி திட்டத்தை நம்மளால முறியடிக்க முடியும். இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நமக்கு எதிர்கட்சி தலைவர் தான் இப்படி வாச்சிருக்கிறாருன்னா அவருக்கு கொஞ்சமும் சளைக்காம ஒரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு ஒன்றிய பிரதமர் என்பதையே மறந்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் சண்டை மூட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்திற்கு போய் அங்கே பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பீகார் மக்களை நாம துன்புறுத்துறோமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த ஒரே ஒருத்தர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாருன்னா அது இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் மட்டும்தான். அவரையும் நாம துன்புறுத்தல. தமிழ்நாட்டு மக்கள், அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை துன்புறுத்துறதுனால தமிழ்நாட்டு மக்கள் அவரை துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வச்சு செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய தலைவர் ஒரே வேண்டுகோள் தான், தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆளுநரை தயவு செய்து மாத்திராதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வைப்பவர் தான் அந்த பெரிய மனசுக்காரர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். பாஜகவுடைய இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டும். விரைவில் பாசிச பாஜகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்புகின்ற நிலைமை ஏற்பட போகுது. அதற்கான விழிப்புணர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டுக்கும் கொடுக்கின்ற தத்துவமாக நம்முடைய திராவிட மாடல் தத்துவம் நம்முடைய அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அதனால திராவிடன்ற பேரை கேட்டாலே பாசிச சக்திகள் இன்னைக்கு பதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா மாநிலத்திலையும் அரசியல் களம் மாறிட்டு வருது. நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சமீபத்தில் நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, பீகார் மாநிலத்துடைய தலைவர் சகோதரர் தேஜஸ்வி யாதவ், முதலமைச்சர் வேட்பாளர், அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அகில இந்திய தொலைக்காட்சி நிறுவனம்.
பேட்டி எடுக்கும்போது கேட்குறாங்க, இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சரா நீங்க யாரை நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பதில் சொல்றாரு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைவர் பேரை சொல்றார். 11.19% வளர்ச்சியோட இன்னைக்கு இந்தியாவிலே டபுள் டிஜிட்ல பொருளாதார வளர்ச்சியில நம்முடைய மாநிலம் சிறந்து விளங்குதுன்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் தான். நம்முடைய இந்த 4.5 வருஷ திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, தொடர்ந்து பேசுங்க, திண்ணை பிரச்சாரங்கள், தெருமுனை கூட்டங்கள் நடத்துங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு என்ன முடிவு எடுக்குது, ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்குதுன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறார், தமிழ்நாட்டு மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு தான் மற்ற மாநில முதலமைச்சர்கள் பாராட்டுறாங்க. தொடர்ந்து மற்ற மாநில முதலமைச்சர் இங்க வந்து நம்முடைய தமிழ்நாட்டையும் திட்டங்களையும் பாராட்டிட்டு போறாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தும் பொழுது முதலமைச்சர், பஞ்சாப் மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் அவர்கள் பாராட்டிட்டு போனார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டத்தை விரிவுபடுத்தும் போது தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் பாராட்டிட்டு போறாரு. இப்படி அனைத்து தலைவர்களும் இந்தியாவே திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக நாம பேசினா வட மாநிலங்கிறது நமக்கு ஆதரவு குரல் வருது. புதிய கல்விக் கொள்கை வேணான்னு நம்ம முதல்ல சொன்னோம். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர் தமிழ்நாடு சொன்னது கரெக்ட், எங்களுக்கும் வேணாம் அப்படின்னு மற்ற மாநில முதலமைச்சர்கள் குரல் கொடுக்குறாங்க. மாநில உரிமைகளுக்காக நாம பேசினா இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நமக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. நிதி உரிமை வேணும்னு நாம தான் மறுமுதல்ல குரல் கொடுத்தோம். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சரை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சூழல்ல தமிழ்நாட்டில் அடிமைகளை கையில வச்சுக்கிட்டு எப்படியாவது பாசிச பாஜக போடுகின்ற இந்த திட்டங்களை எல்லாம் கழக உடன்பிறப்புகள், இளைஞரணி தம்பிமார்கள், நீங்க அத்தனை பேரும் ஒற்றுமையா இருந்து களத்துல வேலை பார்த்து நம்முடைய அரசை மீண்டும் தொடர செய்ய வேண்டும். அதற்கான தொடக்கமாக இன்னைக்கு இந்த அறிவு திருவிழா நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.